திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, வாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா சாமி எடுக்கல சாமி. போற்றி. கண்ணாரமது கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே கைலை மலையானே போற்றி போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி. கண்ணார முதற் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலில் இருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களையும் வருகின்ற வரவேற்று அவருடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சியில் 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக தென்காசி மாவட்டம், தென்காசிக்கு அருகாமையில் உள்ள வெங்கடேஸ்வரபுரம் என்ற கிராமத்தை சேர்ந்த சிவ திரு பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. 12 திருமுறை அருளாளர்கள் போற்றி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரான் திருத்தாள் போற்றி. திருமாளிகை தேவர் திருவடி போற்றி. சேந்தனார் செம்பதுமச் சேவடி போற்றி. கருவூர் தேவர் களல் இணை போற்றி. பூந்துருந்தி நம்பிகாட நம்பிகளல் போற்றி. கண்டராதித்தர் களலடி போற்றி. வேணாட்டடிகள் விரைகளல் போற்றி. திருவாலி அமுதனார் திருவடி போற்றி. புருஷோத்தம நம்பி பூங்கழல் போற்றி. சேதிராயரடிகள் சீரடி போற்றி. திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி. திருவாலவாயுடையார் நிழல்தாள் போற்றி. காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி. ஐயடிகள் காடவர்கோன் அருங்கழல் போற்றி. சேரமான் பெருமாள் சேபடி போற்றி. நக்கீர தேவர் நல்தாள் போற்றி. கல்லாட தேவர் களலடி போற்றி. கபில தேவ நாயனார் களலினை போற்றி. வானதேவ நாயனார் பொற்றாள் போற்றி. இளம்பெருமானடிகள் இணைத்தாள் போற்றி. அதிராவடிகள் அருங்கழல் போற்றி. பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தாள் போற்றி. நம்பியாண்டார் நம்பி நல்தாள் போற்றி. செல்வமணி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அருமை அருமை அருமை. சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலத்தில் அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக தென்காசி மாவட்டம், தென்காசிக்கு அருகாமையில் உள்ள சோலைமலை கிராமத்தை சேர்ந்த சிவ திரு பூங்குடி ஐயா அவர்கள். வாங்க. திருச்சிட்டம்பலம். பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் பொங்கும். பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணியகன் வென்றனவும் புவனம் மொய்ய. இருக்கடவுண்டர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தான் திருவருளும் எனவும் கூடி. தெருக்கலைஞர் ஞானக்கண்ட அரசுஞ்சென்று செஞ்சடைவார் வானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிட்டம்பலம். நன்றிங்க. நன்றிங்க. அடுத்து திருக்கதவம் திறத்தல் பாடுவதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய
சிவ திருமதி காமாட்சி குமார் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அருமை 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 சிவபெருமான். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக தென்காசி மாவட்டம், தென்காசி அருகாமையில் வசிக்கக்கூடிய வெங்கடேஸ்வரம் என்கிற கிராமத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி மல்லிகா ராமகிருஷ்ணன் தம்பதிகள் பாடுவார்கள். வாங்கம்மா, திருப்பள்ளி எழுச்சி பாடுங்க 2 பேரும். திருச்சிற்றம்பலம். போற்றியன்பால் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலத்து இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில்நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம். சேற்றிதழ் காமலங்கள் மலருடன் வயல் சூழ் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. ஏற்றுய கொடி உடையார் எனை உடையார் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். என் துயர் கொடி உடையார் எனை உடையார் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. அருமை 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 சிவன் அம்மா எப்பரே வந்த மாதிரி. அடுத்து பெரும்புலர் காலை மூழ்கி பாடலை பாடுவதற்காக நாமக்கல் மாவட்டம் நாவல்பட்டி காட்டூர் கிராமத்தை சேர்ந்த சிவ திருமதி தேவி வெங்கடேசன் அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. இந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமைய வாழ்த்துக்கள். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வா கடவுர் வீரட்டனாரே. விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வா கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிகள் நன்றிகள் ஐயா. அற்புதம் 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 சிவபெருமன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களையும்
வருக வருக என்று வரவேற்று அவருடைய பொற்பாதங்களை மீண்டும் ஒருமுறை மனமொழி மெய்களாலே வணங்கி இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இப்படி ஒரு களத்தை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும், நம்ம எல்லாம் இந்த அதிகாலை பொழுதிலே ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய திருவருள் கருணைக்கும் நம்முடைய மனமொழி மெய்களாலே வணங்கி, பிறந்து மொழி பயின்று இந்த உலகத்தை நமக்கு அறிமுகம் செய்த தாய் தந்தை முதற்கொண்டு காரிய குருவாகவும் பிறகு காரண குருவாகவும் வந்து இந்த உலகம் பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மெழுகின்ற மெய்ச்சுடரே என்று அந்த சுடரை, ஜீவாத்மாக இருக்கக்கூடிய அந்த சுடரை நமக்குள்ளே அறிமுகப்படுத்திய அந்த சிவகுருவாகிய அந்த குருநாதர் நம்முடைய பூர்வ மத்தியிலே நமக்கு அறிமுகப்படுத்தி நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்று வைத்து இந்த பிரபஞ்சத்திலே நம்மையும் ஒரு பொருளாக்கி மெய்ஞானத்தை உணர வைத்து நாய் சிவிகை ஏற்று வைத்து இந்த புருவ நடுவை பார்த்து அந்த புருவ நடுவிலே நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயன் எனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீயேதும் இல்லாதன் செய்பணிகள் கொண்டருளும் தாயான ஈசருக்கே சென்றுவதாய் கோத்தும்பி என்கிற மிகப்பெரிய பணிவையும் கொடுத்து அற்புதமான அந்த திருவடியை காண்பித்து நம்மையும் ஒரு பொருளாக்கிய அந்த சிவகுருவுக்கு, அதாவது நம்மையும் ஒரு பொருளாக்கி நினைச்சு பார்க்கணும். நம்ம இந்த பிரபஞ்சத்துல ஒரு தூசு, இந்த பிரபஞ்சத்துல நம்ம எல்லாம் ஒரு தூசு. அப்படி ஒரு தூசாக இருக்கிற நம்மளையும் ஒரு ஆளா நம்ம மதிச்சு சாமி கூப்பிட்டுருக்கார். வா என்னுடைய குழாம், என்னுடைய அடியார் குழாத்தில் நீ சேர்ந்து கொள்வாயாக. எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, எத்தனையோ வழிகள் இருக்கிறது. அதுல சாமி சிவபெருமான் நம்மள தேர்வு செஞ்சு திருப்பள்ளி அடிச்சு பாடுறதுக்கும் திருக்கதவன் திறத்தல் அடைதல் இப்படி பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு சாமி கொடுக்குறாருன்னா அது பெரும் கருணை, சாமியோட கருணை. தன்னை பாடுவதற்கு அவரே தேர்வு செய்யறார். அதான் அவனருளாலே அவன்தாள் வணங்கி. அதான் சொன்னேனே, இந்த காலத்தை கொடுத்த சிகார சைவநெறி பாடசாலைக்கும் நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அந்த ஏகோமித்த சக்தி என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கும், நமக்கு அதான் நம்மையும் ஒரு பொருட்டா நம்மையும் ஒரு ஆளாக்கி வச்சிருக்கிற அந்த குருநாதருக்கும், அந்த திருவடியை காண்பித்து கொடுத்து தவம் செய்ய வச்ச அந்த சிவகுருநாதருக்குடைய பொற்பாதங்களுக்கும் உடல் பொருள் ஆவி அத்தனை சமர்ப்பிச்சு நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். ஏன்னா நன்றி அறிதல் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த நிலையை அடைஞ்சாலும் அது குருநாதருக்கு தான் அந்த புகழ் போய் சேரணும். நம்ம குரு இல்லாத வித்தை பாழ். நம்ம வாங்குற பேரு புகழ், நம்ம ஏதாவது ஒரு பண்றோம்னா அது வந்து எல்லாமே குருவருளால் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி பல தாத்தாக்கள் பிறந்திருக்கிறாங்க, பல பேர் பூமியில பிறந்திருக்கிறாங்க, பல பேர் வாழ்ந்திருக்கிறாங்க. பூமி வந்து எத்தனையோ பேரை பார்த்துருக்குது, எத்தனையோ ஜாம்பவான்களை பார்த்துருக்குது. நமக்கு ஏதோ பூமியை நம்ம ஒரு கேர்லெஸ்ஸா நினைக்கிறோம். ஆனா பூமிக்கு தெரியும் யார் யார் என்னென்ன பண்ணிட்டு போயிருக்காங்கன்ட்டு நல்லா தெரியும். அந்த வகையில மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்ல தூரம் கழுமல்ல வல்லநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. சிவபெருமானுடைய பெருங்கருணையினால இந்த மண்ணில எப்படி வாழணும்னு சாமி நமக்கு வகுத்து வச்சிருப்படி அவனுடைய திருவடியை இறுக்கி பிடிச்சி அவனுடைய திருவடியை இலக்கா வச்சு நம்ம பணிஞ்சு போனோம்னா நிச்சயம் நமக்கு இகபர சௌபாக்கியம் நிச்சயம் கிடைக்கும்னு சொல்லி அப்படி ஒரு வழிகாட்டியாக நமக்கு ஒரு குருநாதராக வந்திருக்கிறது தான் திருமூல நாயனார். அவர் இயற்றிய இந்த 3000 பாடல்கள் இருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் சிந்தித்து வருகிறோம். தொடர்ந்து வகுப்புகளை எடுக்க முடியாமல் போனதுக்கு மன்னித்தருள வேண்டும். அந்த வகையில நாம் திருமூல நாயனாருடைய திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 18வது தலைப்பு என்று சொல்லக்கூடிய கேசரி யோகம், அதாவது சக்தி யோகம் என்று சொல்லக்கூடிய கேசரி யோகம், கேசரின்னா சிம்மம், அந்த தலைப்பின் கீழே 24வது பாடலை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். கடந்த 20வது பாடலோடு தர்மயாதனம் புத்தகத்திலே பாடல்கள் முடிந்திருந்தாலும் நாம் 21, 22, 23 ஒரு 6 பாடல்கள் மற்ற திருமந்திர புத்தகத்திலே இருப்பதன் காரணமாக, பொதுவாக 6 பாடல்கள் கூடுதலாக இருப்பதன் காரணமாக அந்த பாடல்களையும் சிந்தித்து இன்றைக்கு நாம் 24வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். மீண்டும் ஒரு முறை நம்முடைய குருநாதருக்கு அடியனுக்கு ஞானம் கொடுத்த, அடியனை ஞான தெளிவடைய வச்ச ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சருக்கும், சமய தீட்சை கொடுத்த கோனம்பட்டி ஆதீனம் சுவாமிகளுக்கும், அடியனுக்கு சிவதீட்சை கொடுத்த ஐயா அம்பலவான தேசிகர் என்று சொல்லக்கூடிய திருவாரூர் ஆதீனத்திற்கும் நம்முடைய மனமொழி மெய்களாலை வணங்கி நம்மையும் ஒரு பொருளாக்கிய இந்த சிவபெருமானுடைய பெருங்கருணை எண்ணி வியந்து
நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். திருமந்திரத்தில் பாடலுக்கு போலாம். 3ஆம் தந்திரத்தில் 18வது தலைப்பின் கீழே, கேசரி யோகம் என்கிற தலைப்பின் கீழே நாம் இன்றைக்கு 24வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். சொல்லலும் மாயிடும் ஆகத்து வாயுவோம், சொல்லலும் ஆகும் அனல் நீர் கடினமோ, சொல்லலுமாகும் இவை அஞ்சும் கூடிடில், சொல்லலுமாம் தூர தரிசனம் தானே. சொல்லலும் மாயிடும் மாகத்து வாயுவோம், சொல்லலுமாகும் அனல் நீர் கடினமோ, சொல்லலுமாகும் இவை அஞ்சும் கூடிடில், சொல்லலுமாம் தூர தரிசனம் தானே. இனி பாடலை பதம் பதமா பிரிச்சிருவோம். திருச்சிற்றம்பலம். சொல்லலும் மாயிடும் ஆகத்து வாயுவும், சொல்லலும் ஆயிடும் ஆகத்து வாயுவும், சொல்லலும் ஆகும் அனல் நீர் கடினமும், சொல்லலும் ஆகும் இவை அஞ்சும் கூடிடில், சொல்லலுமாம் தூர தரிசனம் தானே. இனி பாடலுக்குண்டான பொழிப்புரை மாணிக்க வாசகனார் இயற்றிய புத்தகத்திலிருந்து பார்க்கலாம். சொல்லலும் ஆயிடும் ஆகத்து, ஆகம் அப்படின்னா ஆகாயம், விண் மண் நீர் நெருப்பு காற்று என்னும் 50 சேர்க்கை இந்த உலகம். இதில் 50ங்களில் ஒன்று காற்று என்று பிராணனை சொல்லுவதும் பொருந்தும். நெருப்பு நீர் என்று சொல்லலும் செய்யலாம். இவை 5ம் பொருந்தியது என்று சொல்லுவது பொருத்தமாகும். இந்த 50ங்களிலும் பரம்பொருளை கண்டு வணங்குவது தொலைநோக்கு பார்வை, துலக்கமற்ற சிந்தையும் உடையவர் செயலாகும். அனல் நெருப்பு, கடினம் என்பது மண், தூர என்பது தொலைதூரம், தரிசனம் என்பது கண்டு மகிழ்தல். இன்னொரு முறை பார்த்துடலாம். மாகம் ஆகாயம், விண் மண் நீர் நெருப்பு காற்று என்னும் 50 சேர்க்கை இந்த உலகம். சொல்லலும் ஆயிடும் ஆகத்து வாயுவும், இதில் 50ங்களில் ஒன்று காற்று என்று பிராணனை சொல்லுவதும் உண்டு. 50ங்களில் ஒன்று காற்று என்று பிராணனை சொல்லுவதும் பொருந்தும். நெருப்பு நீர் என்று சொல்லவும் செய்யலாம். இவை 5ம் பொருந்தியது என்பது என்று சொல்லுவதும் பொருத்தமாகும். இந்த 5 பூதங்களிலும் பரம்பொருளை கண்டு வணங்குவது தொலைநோக்கு பார்வையும் துலக்கமற்ற சிந்தையும் உடையவர் செயலாகும். அனல் நெருப்பு, கடினம் என்பது மண். இதுதான் பாடலுக்கு நான் பொழிப்புரை மாணிக்க வாசகனார் புத்தகத்தில் இருக்கு. இப்போ இந்த பாடல் என்ன சொல்ல வருது அப்படின்றது யதார்த்தமா சைவநெறி பாடசாலையில் நம்ம சிந்திச்சிடலாம். திருச்சிற்றம்பலம் ரொம்ப சுலபம் தான். இருந்தாலும் சுலபமா இருந்தாலும் உணரணும்ல, உணர்ந்து ஏத்துக்கணும்ல, அப்பதானே புரியும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்தப்படி. சொல்லலும் ஆயிடும் ஆகத்து வாயுவும், சொல்லலும் ஆகும் அனல் நீர் கடினமும், சொல்லலும் ஆகும் இவை அஞ்சும் கூடிடில், சொல்லலுமாம் தூர தரிசனம் தானே. சொல்லலும் ஆயிடும் ஆகத்து வாயுவும். நாம எல்லோரும் இறை சொரூபமாக இருக்கும் பொழுது சலனமில்லாமல் இருந்தோம். சலனமில்லாம இருக்கிற ஒரு குளத்துல
ஒரே ஒரு கல்லு போட்டா என்ன ஆகும்? நடுவுல போட்ட இடத்துல இருந்து ஒரு அலை உற்பத்தி ஆகும். அந்த அலை அப்படியே ரவுண்டா வரும். எத்தனை பேர் அதை கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல. அது வந்து அந்த ஒரு கணத்துலயோ இல்ல ஆடாம அசையாம இருக்கிற ஒரு தண்ணியில ஒரே ஒரு கல்லு மட்டும் தூக்கி போட்டீங்கன்னா அந்த கல்லோட அலை வந்து அந்த கரையை வந்து மோதும். சலனம் இல்லாமல் இருந்த ஒரு குளத்துல சலனமே இல்லாம இருந்த ஒரு குளத்துல ஒரு கல்லு போட்ட உடனே எப்படி ஒரு அலை உண்டாகி அந்த அலை கடைசி வரைக்கும் வந்து மோதும். அது போலதான் பிறவி. நாம் எல்லாம் சலனம் இல்லாமல் இறைவனோடு இரண்டரை கலந்திருந்தோம். அதான் சொல்லலும் ஆயிடும் ஆகத்து, ஆகத்துன்னு ஆகாயமாக இருந்தோம். அப்படி ஆகாயமாக இருக்கும் பொழுது எந்தவித சலனம் இல்லாமல் இருந்தோம். சலிப்பு, அதாவது சலனம் இல்லைன்னா எந்தவித அசைவு இல்லாமல் இறைவனோடு இரண்டரை கலந்தது கைலாயத்துல. இப்படி இருக்கிற உயிர்கள் சலனம் ஏற்பட்டு சலனம் ஏற்பட்ட உடனே வாயு உற்பத்தி ஆச்சு. சலனம் ஏற்பட்ட உடனே வாயு உற்பத்தி ஆச்சு. ஆகாயம் சலனம் இல்லாமல் இருந்தது. அதில் வாயு சலனம் ஏற்படுத்தியது. ஏற்பட்ட உடனேயே சொல்லலும் ஆகும் அவை, சொல்லலும் ஆகும் அனல் நீர் கடினமும். எப்போ வாயு உற்பத்தி ஆச்சோ அப்பவே நெருப்பு உண்டாயிருச்சு. நெருப்பு உண்டான மாத்திரத்துல நீரும் உண்டாச்சு. நீர் உண்டான மாத்திரத்துல மண்ணும் உண்டாச்சு. அவ்வளவுதான், பிறவி உண்டாச்சு. என்ன ஆச்சரியமா இருக்குல்ல? சலனம் இல்லாமல் இருந்த இடத்துல ஆகாயமா இருந்த நாம சலனம் ஏற்பட்டு வாயு தேகத்தை தாங்கி, பிறகு ஜீவாத்மான்ற அக்னி தேகத்தை தாங்கி, பிறகு மனம் என்ற நீர்ல நீந்தி, மாயா சமுத்திரத்துல நீச்சல் அடிச்சு, உடம்புன்ற இந்த பிச்சை பாத்திரத்தை ஏந்தி வந்திருக்கிறோம். எவ்வளவு அழகா இல்ல? இந்த உடம்புன்ற பிச்சை பாத்திரத்தை நம்ம ஏந்தி வந்திருக்கோம். எப்படி ஏந்தி வந்திருக்கோம்? இப்ப பாக்குறதெல்லாம் மண்ணு. ராமகிருஷ்ண ஐயா, மல்லிகை அம்மா, ஒரு அடையாளம் பேர் அதுக்கு. ரேவதி அம்மா, காமாட்சி அம்மா, மண்ணுக்கு பேரு. உடம்புக்கு பேர் வச்சிருக்கிறோம் நம்ம எல்லாரும். சாந்தி அம்மா, பூங்குடி ஐயா, மாணிக்க நடராஜன், இப்படி உடம்புக்கு நம்ம என்ன பண்ணணும்? பேர் வச்சிருக்கிறோம். மண்ணுக்கு பேர் வச்சிருக்கிறோம். இந்த மண்ணுக்கு முன்னாடி இந்த நிலைமை வந்து நீர். அந்த நீருக்கு நம்ம இன்னும் பேர் வைக்கல. அது இன்விசிபிள், பார்க்க முடியாது. உடம்ப பார்க்கலாம், மனசை பார்க்க முடியாது. ஆனா மனசை படிக்கலாம். அது நீர் போல. அடுத்த போதம் அந்த மனம் அடுத்து எங்க போய் ஒடுங்குதுன்னா நெருப்புல ஒடுங்குது. அதான் ருத்ரன், ஜீவாத்மா. அதான் உயிர். இந்த உயிருக்கு என்னன்னா பசி எடுக்கும். உயிரோட இயல்பு என்ன? பசி. அக்னி, அக்னி தானே, எதை போட்டாலும் சாப்பிடும். வயிறு பசி கில்லுது. பசி கில்லுது. இது சரி பண்ணாதான் அடுத்து மனசோடைய வேலை நடக்கும். பசி வந்தா 10 பறந்துடும். அப்ப இந்த உடம்புக்குள்ள பஞ்சபூதம் எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உடம்பு மண்ணாலானது, சரி. இந்த மனம் நீராலானது, சரி. இந்த மனம் முடிகிற இடம் ருத்ரன், நெருப்பாலானது, ஜீவாத்மா. இந்த நெருப்போட குணம் என்னன்னு சொல்லிட்டேன். நெருப்போட குணம் என்ன? உடலுறவு, சுகமா இருக்கிறது, சாப்பிடுறது, தன்னை ரட்சிக்கிறது, ஜீவனை ரட்சிக்கிறது, அவ்வளவுதான். ஜீரணம் பண்றது, இந்த உடம்புடைய வெப்பநிலையை தக்க வச்சு ஜீவாத்மா. அந்த நெருப்புக்கு மேல ஒண்ணு இருக்குது. அந்த நெருப்பை ரட்சிக்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்குது. அந்த நெருப்பையே ரட்சிக்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்கு. பாருங்களேன், நம்ம நெருப்பு கடவுள்னு சொன்னோம். நல்ல ஒரு தீபம் ஏத்தி
நல்ல ஒரு விளக்க போட்டு ஒரு கண்ணாடி குடி வச்சு மூடி பாருங்க, காத்தே போகக்கூடாது. காத்து இல்லாம தீபம் எரியுமா? தீபம் பவர்ஃபுல்லானது தான், ஒளி பெருசுதான். அந்த தீபம் எரியணும்னா என்ன வேணும்? அகல் வேணும், திரி வேணும், எண்ணெய் வேணும்னு சொல்லக்கூடாது. இது 3 எரியும் போது நல்ல தீபம் எரியுது. அது எரியிற தீபம் எரியணும்னா நல்ல தீபம் போட்டுட்டு காத்தே போகாத மாதிரி ஒரு கண்ணாடி குடி வச்சு மூடி பாருங்க, எவ்வளவு நேரம் எரியும்? அது உள்ள இருக்கிற ஆக்சிஜன் இருக்கிற வரைக்கும் எரியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நின்னுடும். அப்ப தீபம் எரியறதுக்கு என்ன வேணும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, தீபம் எரியறதுக்கு என்ன வேணும்? திருப்பி அகல் திரி என்னன்னு சொல்லக்கூடாது, காற்று வேண்டும். காற்று வேண்டும் சாமி, காற்று காற்று வேண்டும். வேண்டும். அப்ப காற்று. வெரி குட். யாராவது வாய் திறந்தீங்கப்பா? ராமகிருஷ்ண ஐயா. அடியேன மல்லியா ரைட். அப்போ ஒரு தீபம் எரியறதுக்கு என்ன வேணும்? காற்று ஒரு வேணும். தீபம் எரியறதுக்கு எல்லாம் இருக்குது. அகல் இருக்குது, திரி இருக்குது, எண்ணெய் இருக்குது, வெப்பம் இருக்குது, நெருப்பு இருக்குது, எரியுது. அப்போ ஒரு தீபம் எரியறதுக்கு என்ன வேணும்? காற்று. காற்று. அப்ப காற்று இல்லை என்றால் தீபம் எரியுமா? தெரியாது. அப்போ அடி, அது மாதிரிதான் இந்த உடம்பு. உடம்புன்ற அகலு, முதுகெலும்புன்ற திரி, மனம்ன்ற எண்ணெய் எல்லாம் ரைட்டு, எல்லாம் இருக்கு. ஜீவாத்மான்ற நெருப்பு எரியுது. இந்த நெருப்புன்னு ஒண்ணு எரியணும்னா, தீபம்னு ஒண்ணு எரியணும்னா, அந்த தீபம் எரியறதுக்கு முக்கியமான ஒரு பொருள் வேணும். இது வரைக்கும் மண்ணை ரட்சிக்கிறது நீருன்னு பார்த்தோம், இந்த நீரை ரட்சிக்கிறது நெருப்புன்னு பார்த்தோம். அந்த நெருப்பை ரட்சிக்கிறதுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது. அந்த பொருளுக்கு பேரு காற்று. என்னதான் மண்ணு சரியா இருந்தாலும், என்னதான் நீர் சரியா இருந்தாலும், என்னதான் நெருப்பு சரியா இருந்தாலும், இந்த 3த்தையும் ரட்சிக்கிறதுக்கு ஒரு பொருள் வேணும். அந்த பொருளுக்கு பேரு காற்று. அதுதான் விளக்கை ஏற்றி ஒரு கண்ணாடி குடுவையில மூடின உடனே எது வரைக்கும் எரியும்னா, காற்று இருக்கிற வரைக்கும் தான் எரியும். அது மாதிரிதான் இந்த உடம்பு. அப்ப இந்த உடம்பு எதால ஆனது? நிச்சயம் பஞ்சபூதத்தால் ஆனதுதான், இல்லைன்னு சொல்லல. பஞ்சபூதங்களால் ஆனதுதான். ஆனா பூதங்கள் எல்லாம் சூட்சமமாக இருக்குது, தனித்தனியா பிரிச்சு எடுக்க முடியாது. தனித்தனியா பிரிச்சு எடுக்கணும். ஆனா அது அங்க போய் சேர்ந்துரும். மண்ணுக்கு உண்டானது மண்ணுல போய் சேர்ந்துரும், நெருப்புக்கு உண்டானது நெருப்புல போய் சேரும், ஜீவாத்மால போய் சேரும், மனம் மனத்தோட சேரும், நீர் நீரோட சேரும், மண்ணு மண்ணோட சேரும், நீர் நீரோட சேரும், நெருப்பு நெருப்போட சேரும், வாயு வாயுவோட சேரும், மண்ணு மண்ணோட சேரும், நீர் நீரோட சேரும், நெருப்பு நெருப்போட சேரும், வாயு வாயுவோட சேரும், ஆகாயம் ஆகாயத்தோட சேரும். அவ்வளவுதான், வந்த வேலை முடிச்சுனா. அப்போ ஒரு தீபம் எரியறதுக்கு காற்று வேணும். அது போலதான் நம்ம உடம்புல இருக்க ஜீவாத்மா எரியறதுக்கு, ஜீவனுக்கு மூச்சுன்ற ஒரு பெரிய பரம்பொருள் தேவைப்படுகிறது. இந்த உண்மையை தெரிஞ்சதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு, 40 வயசுக்கு ஆச்சு. உள்ள ஒரு தீபம் எரியுதுன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கே எவ்வளவு நாள் ஆச்சு. இன்னும் எவ்வளவு பேர் தவிச்சுன்னு இருப்பாங்க தெரியுமா? இந்த தீபம்னா என்ன, அண்ணாமலையார் தீபம் எங்க எரியுதுன்னு தெரியாம எத்தனை பேர் தவிச்சுன்னு இருப்பாங்க. அப்போ பஞ்சபூதங்கள்ல ஆகாயமாக இருக்கிற வரைக்கும் சலனம் இல்லாமல் இருந்தது. வாயு உற்பத்தியான பிறகு சலனம் ஏற்பட்டது. அதனால் அக்னியும் உண்டானது. அக்னி உண்டானதுனால நீர் உண்டாச்சு. நீர் உண்டானதுனால மண்ணு உண்டாச்சு. மண்ணு உண்டானதுனால உலகம் உண்டாச்சு. உலகம் உண்டானதுனால நல்லது கெட்டதெல்லாம் உண்டாச்சு. இப்ப அந்த உலகத்துல தான் நம்ம இருக்கிறோம். அப்ப நம்ம எங்க இருந்து வந்தோம் தெரிஞ்சு போச்சா? சலனமே இல்லாம இருக்கும்போது நம்ம ஆகாயமா தான் இருந்தோம். சலனம் ஏற்பட்டு வாயு உற்பத்தியான பிறகு வாயு தேகம் எடுத்தோம்.
பிறகு ஜீவாத்மாவாக பூமியில பிறந்தோம். அப்புறம் மனமாக சலித்து நீராக மாறினோம். அந்த நீர்ல இருந்து உற்பத்தியான இந்த உடம்பை நம்ம எடுத்தோம். அதான் அந்த மண்ணு. இன்னைக்கு நம்ம அடையாளப்படுத்தப்படுறோம். காமாட்சி அம்மா, சாந்தி அம்மா, தேவி அம்மான்னு எப்படி அடையாளப்படுத்தப்படுறோம்? அது அவங்க கருப்பா இருக்காரு, அவர் கொஞ்சம் கூப்பிடுங்க. அவர் தாங்க நடராஜ் அப்படின்னு சொல்றோம். அடையாளப்படுத்துறோம். அப்ப மண்ணுக்கு அடையாளம் உண்டு, நீருக்கு அடையாளம் கிடையாது, நெருப்புக்கு அடையாளம் கிடையாது, வாயுக்கும் அடையாளம் கிடையாது. மண்ணுக்கு மட்டும்தான் பேதம் உண்டு. மனசுக்கும் பேதம் உண்டு, ஆனா உயிருக்கு பேதம் கிடையாது. உடம்புக்கு பேதம் உண்டு. இவங்க என்ன ஜாதி, இவங்க என்ன வகையார சேர்ந்தவங்க, இவங்க இந்த சமூகம், அந்த அவன் சமூகம், இதெல்லாம் பேதம் பிரிச்சிடும். ஏன்னா மண்ணு பேதம் பிரிச்சு பார்க்கும். இது செம்மண்ணு, இது களிமண்ணு, இது உவர் மண்ணு, இது துவர் மண்ணு. அது மாதிரி மனுஷாலங்கள்ல வகை வகையா பிரிச்சு ஜாதியை பார்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு. இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க. மண்ணுக்கு பேதம் உண்டு. அப்புறம் நீருக்கும் பேதம் உண்டு, மனசுக்கும் பேதம் உண்டு, மனமும் பேதம் பார்க்கும். மண்ணும் பேதம் பார்க்கும், மனசும் பேதம் பார்க்கும். என்ன நல்லது, எப்ப நல்லது கெட்டதுன்னு ஒண்ணு வந்துச்சோ அப்பயே பேதம் உண்டு. சரி, இந்த பேதம் இல்லாத ஒரு பொருள் இருக்குன்னா அது நெருப்பு. நெருப்புக்கு தான் பேதம் கிடையாது. நீ எதை போட்டாலும் எரிச்சிடும். நெருப்புக்கு பேதம் கிடையாது. நீ எதை போட்டாலும் எரிச்சிடும். நெருப்பு நெருப்பு தான். நெருப்பு நெருப்பு தான். அல்ல சாமி தழலா ஓங்கி நின்னார் அண்ணாமலையில. யார் பரம்பொருள்னு 2 பேருக்கும் போட்டி வந்தது இல்ல, அப்பனுக்கும் பிள்ளைக்கும். அப்போ பரம்பொருள் போட்டி வரும்போது நான் தான் கடவுள், முழுமுதற் கடவுள் பிரம்மா தன்னை அறிவித்துக் கொண்டார். படைப்பதனால் நானே பெரியவன்ட்டார். இல்ல உன்னையும் தூக்கி பிடிச்சு தாங்கிறதுனால நான் தான் பெரியவன்ட்டார். யாரு? மகாவிஷ்ணு. இந்த போட்டி முடியல. அப்ப தடல் உருவா எழுந்து நின்னது யாரு? சாமி தானே. அப்ப நெருப்புக்கு என்ன கிடையாது? பேதம் கிடையாது. நான் என்பதும் கிடையாது, தான் என்பதும் கிடையாது. நானும் கிடையாது, தானும் கிடையாது. அப்ப நான் தானும் இல்லாதனால சாமி எழுந்து நின்னாங்க. அடிய முடியும், தொட முடியல. அப்போ நானும் தானும் இல்லாதனால அடிய முடியும், தொட முடியல. நானும் தானால என்ன பண்ண முடியாது? நான் என்ற நிலைமையிலும் தான் என்ற நிலைமையிலும் இறைவனை தொட முடியாது. அப்ப நெருப்புக்கு பேதம் கிடையாது. அப்ப உடம்புக்கு பேதம் உண்டு. மண்ணுக்கு பேதம் இருக்கிறது, மனசுக்கும் பேதம் இருக்கிறது, நீருக்கும் பேதம் இருக்கு. நல்ல தண்ணி, கெட்ட தண்ணி, நல்ல மண்ணு, கெட்ட மண்ணு, நல்ல மண்ணு, கெட்ட மண்ணு, நல்ல தண்ணி, கெட்ட தண்ணி. இந்த மாதிரி பேதம் எதுக்கு உண்டு? இது 2த்துக்கும் உண்டு. ஆனா நெருப்புல நல்ல நெருப்பு, கெட்ட நெருப்பு, நெருப்பு நெருப்பு தான். நெருப்பு நெருப்பு தான். இதுல போய் சொல்ல முடியுமா நல்ல நெருப்பு கெட்ட நெருப்புன்னு? நெருப்பு நெருப்பு தான். அது எங்க எரிஞ்சா என்ன? அது இருக்கிற இடத்த பொறுத்து. அது இருக்கிற இடத்த பொறுத்து. ஆக சுத்தப்படுத்தக்கூடியது நெருப்பு. அதனால்தான் ஆன்மா பிரகாசமானது. ஆன்மா நெருப்பை போன்றது. ஆன்மா ஜோதி பிரகாசமானது. ஆன்மா எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். அது பாவமற்றது. மனம் கலங்கம் உள்ளது, மண் கலங்கம் உள்ளது. அவ்வளவுதான். மண் அழுக்கானது. அந்த அழுக்கு போய் தண்ணியில கழுவுனா என்ன ஆயிடும்? தண்ணி அழுக்காயிடும். இது வரைக்கும் அழுக்கா தண்ணி பளிங்கு மாதிரி இருந்திருக்கும். அகங்காரத்தை கொண்டு போய் மண்ணை கொண்டு போய் அங்க கிடைச்சிங்கன்னா என்ன ஆகும்? அதுவும் அழுக்காயிடும். அது கலங்கம் உள்ளதா மாறிடும். இந்த 2 கலங்கத்தையும் போக்கக்கூடியதான் நெருப்பு. அதுல நீங்க எதை போட்டாலும் சுத்தமாயிடும். அவ்வளவுதான். சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. இதுதான் அந்த ரகசியம். சிவபெருமானே, சிவசிவா. அப்ப மண்ணுக்கு பேதம் இருக்கிறது, மனசுக்கு பேதம் இருக்கிறது. ஆனால் ஆத்மாவுக்கு, ஜோதிக்கு பேதம் இல்லை. அதை ரட்சிக்கிற வாயுக்கும் பேதம் கிடையாது. வாயுலயும் 2 உண்டு. நல்ல வாயு, கெட்ட வாயு உண்டு.
நல்லது கெட்டது அதுலயும் உண்டு. இந்த ரெண்டற்ற தன்மை நெருப்புக்கு மட்டும்தான். அதனாலதான் அது பிரகாசம், சுயம் பிரகாசம் என்று சொல்லக்கூடிய ஆன்மா, ஆத்ம பிரகாசம் என்று சொல்லக்கூடிய ஆன்மாவை அறிவதே ஆன்மீகம். தன்னுடைய ஆன்மாவை அறிவதே, தன்னுடைய ஜீவனை அறிவதே ஆன்மீகம். முதலாவது ஜீவனை அறிந்து கொள்ள வேண்டும், பிறகு சிவனை அறிந்து கொள்ள வேண்டும், பிறகு சிவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். 3 நிலைமையை நம்ம அறிஞ்சுக்கணும். பஞ்சபூதங்களாலான இந்த சரீரத்துல எது நம்மளை ரட்சிக்குதுன்றத ஜீவனை அறிந்து கொள்ளணும். அந்த ஜீவன் நெருப்பாக இருக்கிறது, அதான் ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவுக்கு ரட்சிக்கிற தொழில் செய்யக்கூடிய சிவனை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சிவனையும் கடந்த ஜீவன பசு அறிவு. முதல்ல பாச அறிவு. பாச அறிவுல ஜீவனாக இருந்தது. அது பசு அறிவு பெறும் பொழுது சிவனாக மாறுகிறது. அதாவது நீ ஒரு உயிர், நான் ஒரு உயிர் என்கிற அறிவு வந்த பிறகு எல்லாரையும் நம்ம மதிக்கிறோம் இல்லையா? அதான் பசு அறிவு. பசு அறிவுனா என்ன? எனக்கு பசிக்குது, எனக்கு காம குரோதம் இருக்க மாதிரி தான் உனக்கு இருக்கும், வாங்க சாப்பிட்டு போயிடலாம், ஒரு படி சாப்பிட்டு போயிடலாம் வாங்க. எனக்கு இன்டர்வல் போற மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்வல் போவாங்க, அவசரம் இருக்குது வாங்க பாத்ரூம்லாம் போயிட்டு போகலாம் வாங்க. அப்போ தன் உயிர் போல யார் ஒருத்தர் பிற உயிரை நினைக்கிறாங்களோ அவங்க ஜீவ அறிவு பெற்றவர்கள், அதாவது சிவ அறிவு பெற்றவர்கள், அதாவது உயிர் அறிவு பெற்றவர்கள், பசு அறிவு பெற்றவர்கள். இந்த பசு அறிவு பெற்றவர்களுக்கு ஜாதி இருக்காது. இந்த பசு அறிவு பெற வரைக்கும் ஜாதி இருக்கும். ஓ அவங்களா நீங்க, இவங்களா நீங்க, ஓ இந்த சமூகமா நீங்க, நீங்க அந்த சமூகமா, ஓஹோ சரி 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 சரி, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க, இவங்க இப்படித்தான் இருப்பாங்க. கிண்டல் கேலி, ஏத்தி இறக்கி ஒரு மாதிரி கேவலமா பாக்குறது, இதெல்லாம் எது வரைக்கும்னா மனம் இருக்கிற வரைக்கும், மண்ணும் மனமும் இருக்கிற வரைக்கும். மண்ணு வேற மனம் வேற, மனம் வேற, இந்த மனம் வேற. அப்போ உடம்பு இருக்கிற வரைக்கும் பேதம் இருக்கும். இந்த உடம்பு கடந்து மனம் இருக்கிற வரைக்கும் பேதம் இருக்கும். இந்த உடம்பையும் மனசையும் கடந்த பிறகுதான் ஜாதி பேதம் போகும். எப்ப ஜாதி பேதம் போவோம்? இந்த நானையும் தானையும் கடந்து எல்லாரையும் ஒரு உயிரா பாக்குற அறிவு வந்த பிறகு ஜாதி பேதம். அது எப்ப வரும்? இந்த ஜென்மத்துல வராது. அப்படியா? வரும். சாமியோட கருணையினால வரும். எல்லாரையும் உயிரா பாக்குற அறிவு வரும். அவங்களுங்க, இவங்க, ஓ நீங்க அவங்களுங்களா, ரைட் ரைட் ரைட், நாங்க இவங்க, அதுல ஒரு பெருமை வேற. அப்ப இது வரைக்கும் அது இருக்கும் பேதம். உடம்பு இருக்கிற வரைக்கும் பேதம் இருக்கும், மனம் இருக்கிற வரைக்கும் பேதம் இருக்கும். இந்த உடம்பையும் மனசையும் பக்குவப்பட்ட ஒரு உயிர் தன்னை பசுவாக அறிந்து கொள்ளும் பொழுது, உயிரறிவு பெறும் பொழுது, நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை, அவ்வளவுதான், எல்லாம் பொம்மை தான். ஆட்டு விக்கிற ஒருத்தன் யாருன்னு தெரிஞ்ச பிறகு உனக்கு அந்த பேதம் போகும். அப்போ மண் கடந்துடுற, அதான் இந்த உடம்ப கடந்துடுற, மனசை கடந்துடுற, உடம்பையும் மனசையும் கடந்த பிறகு உனக்கு பேதம் போயிடுது. எப்ப உனக்கு பேதம் போயிடுச்சு அப்ப எல்லா உயிரும் சமமா பாக்குற. அது எவ்வளவு பெரிய மேலான நிலம் தெரியுமா? சாமியோட பெரும் கருணையினால இந்த உடலை கடக்கிற வித்தையும், பெரும் கருணையினால மனத்தை கடக்கிற வித்தையும், பிரம்மா அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டாரு பேதத்தை. ஏன்னா அந்த பிரித்தாளும் கொள்கை இருந்தா தான் பிரம்மாவால வாழ முடியும். கலகம் பண்ணி விடுறது, அதுதான் இன்னைக்கு உலகத்துல நடக்குது. நீ பெரியவனா நான் பெரியவனா, உங்க ஜாதி உயர்ந்த ஜாதி, இந்த மாதிரி தூண்டுதல் எல்லாம் எங்க நடக்குன்னா, இதெல்லாம் ஆணவத்துக்கு நடக்கும், ஆணவ சண்டை. நல்லா பக்குவப்பட்டவங்க இந்த ஆணவ சண்டையில மாட்டிக்க மாட்டாங்க, கொழா சண்டையில மாட்டிக்கவே மாட்டாங்க. நீயே பெரிய ஆளா இருந்துட்டு பாப்பா, பக்குவப்பட்ட உயிர் எப்படி போவோம்? நீங்களே உயர்ந்த ஜாதியா இருந்துட்டு போங்க, நீங்களே பெரிய ஆளா இருந்துட்டு போங்க, நீயே எல்லா தண்ணியும் பிடிச்சுக்கமா, நீங்க ஒரு கூடம் விட்டா போதும். பக்குவப்பட்ட உயிர் என்ன பண்ணும்? சண்டை போடாது. அப்ப கொழ சண்டையில என்ன வரும்? நீ பிடிச்ச நீ எவ்வளவு பிடிச்ச, நான் எவ்வளவு பிடிச்சேன். அப்ப அடி தெடிலாம் எப்ப வரும்னா, ஆணவத்துக்கு ஆணவம் மோதும் போது, மண்ணும் மோதுனா என்ன வரும்? சண்டை வரும். அது ஒரு ஆணவமும் இன்னொரு ஆணவமும் மோதிக்கும். அதான் ஒரு நாடு இன்னொரு நாடு மோதிக்கிற மாதிரி. அப்ப சண்டை எங்கிருந்து வரும்னா ஆணவத்தால் வருகிறது. அதான் வெட்டு குத்து ரணம்
ஜாதி வெறி இதெல்லாம் எங்க நடக்குதுன்னா மண்ணால் நடக்கிறது. இந்த ஆணவத்தை கடந்தவங்க எதுக்கு வம்பு? ஏன் வம்பு? நீயே பெரிய ஆளா இருந்துட்டு போப்பா, எனக்கு உண்டானதை கொடுத்த சாமி, இதுக்குள்ள நீ வராது. நீ இந்த பாரு கோடு, நீ இதுக்குங்கிட்டு நீ வரக்கூடாது, நானும் வரக்கூடாது, அவ்வளவுதான். நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். உன் காலை நான் மிதிக்க மாட்டேன், நீ என் காலை மிதிக்க கூடாது, அவ்வளவுதான். தொட்ட கெட்ட, அவ்வளவுதான். நல்ல நாகரிகம் உள்ளவங்க இந்த நான்ன்றது அகங்காரத்தை அழகா கடந்துருவாங்க. எதுக்கு வம்பு? அவங்க உடம்ப கடந்துட்டான்னு அர்த்தம். எடுத்த உடனே சட்டையை பிடிச்சி அடிக்க வரான்னு சொன்னா அவன் இன்னும் உடம்ப கடக்கலன்னு அர்த்தம். அவன் உடம்பா தான் இருக்கிறான், ஆணவத்தில் இருக்கிறான். மண்ணு பஞ்ச பூதங்கள் எப்படி வேலை செய்து பாருங்க உடம்புக்குள்ள. மண்ணா இருக்கிற வரைக்கும் பேதம் இருக்கு, அதான் உடம்பா இருக்கிற வரைக்கும். இந்த உடம்பு கடந்து மனசா இருக்கிற வரைக்கும் பேதம் உண்டு, குரூரமான எண்ணங்கள் உண்டு. பேருக்கு சொல்லுவாங்க, நான் தாயா புள்ளையா பாடுகிறேன், உங்களை போய் ஜாதி பார்க்க முடியுமா? அது வெறும் வார்த்தை மட்டும்தான். மனசுக்குள்ள சிக்கல் இருக்கும். அப்போ உடம்ப கடந்தும் மனசு கடந்து இந்த ரெண்டுத்தையும் கடந்து எப்போ உயிர் அறிவு பெறுகிறதோ அப்பொழுது எல்லா உயிரையும் சமமா பார்க்கிற ஆற்றல் வரும். அதுதான் ஆத்ம ஞானம், உயிர் ஞானம். அந்த உயிர் ஞானம் பெறும் பொழுது சத்தியமா ஒரு அணு கூட உள்ள என்ன இருக்காது, எல்லாரையும் சமம் பார்க்கும். சே, பசிக்கும் இல்ல, பசிக்கும் இல்ல. அதான் ஜீவாத்மா அனுபூதி, ஜீவாத்மாவை அறிந்து கொள்ள. அதான் பசு அறிவு பெறுதல் தமிழ்ல. சமஸ்கிருதத்துல ஜீவாத்மாவை அறிந்து கொள்ளுதல், தமிழ்ல பசு அறிவு பெறுதல். அதான் உயிர், நீ ஒரு உயிர், நான் ஒரு உயிர். இன்னும் சொல்ல போனா சக உயிர். நீ நானும் ட்ரெயின்ல போற ஒரு சக உயிர், அவ்வளவுதான். நீ ஆம்பளையா இருந்தானே பொம்பளையா இருந்தானே பூமின்ற ட்ரெயின்ல நீ நானும் ஒன்னா பயணிக்கிறோம், அவ்வளவுதான். உனக்கு அலோடு கொடுத்த அதே சாமி தான் எனக்கும் அலோடு கொடுத்திருக்கிறார். உனக்கு அலோடு கொடுத்த அதே சாமி தான் எனக்கும் அலோடு கொடுத்திருக்கிறார். நீ ஒரு பயணி, நான் ஒரு பயணி, அவ்வளவுதான். சக உயிர். நீ ஆணா இருந்தானே பெண்ணா இருந்தானே அலியா இருந்தானே மிருகமா இருந்தானே எதுவா இருந்தானே எறும்பா இருந்தானே யானையா இருந்தானே, ஆக மொத்தம் ஒட்டு மொத்தமா நம்ம பூமியில பயணிக்கிறோம். அப்ப எப்படி பயணிக்கணும் நம்ம? உனக்கு எப்படி உன் வீடு முக்கியமோ, உனக்கு எப்படி உன் உடம்பு முக்கியமோ, அது போலதான் பிரத்தியாருக்கும் அவங்க உடம்பு முக்கியம். அதுதான் ஜீவகாருண்யம் வந்தது. அவங்கவுங்களுக்கு அவங்க வீடு முக்கியம். யானைக்கு தான் வீடு முக்கியம், எறும்புக்கு தான் வீடு முக்கியம், நாய்க்கு அது வீடு முக்கியம். வீடுன்னா அது உடம்பு. உயிர் எடுத்திருக்க வடிவங்கள் அதெல்லாம். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வீடு முக்கியம், அவங்கவுங்களுக்கு அவங்க வீடு முக்கியம். யாரும் யாருடைய வீட்டையும் போய் என்ன பண்ண முடியாது. அப்போ ஜீவகாருண்யம் வந்த பிறகு, உயிரறிவு வந்த பிறகு எல்லாரையும் மதிக்க தொடங்குறோம். அப்போ உயிர் கொலை நின்னு போகுது, கொலை தொழில் நின்னு போகுது. எப்ப கொலை தொழில் நிற்கும்? உயிரறிவு பெற்ற பிறகு நிற்கும். அதான் இந்த அக்பர் போர்ல இத்தனை உயிர் போய் போர் முடிஞ்ச பிறகு அழுகுறாருல்ல, இவ்வளவு சேதம் ஆயிடுச்சேன்னு. எல்லாம் செத்துட்ட பிறகு வரக்கூடாது அந்த உயிரறிவு, அதுக்கு முன்னாடியே வந்துடணும். எதுக்கு வம்பு, எதுக்கு சண்டை? அவ்வளவு உயிர் போயிருக்காது இல்ல. அது மாதிரிதான். அப்ப உயிரறிவு பெற்றவர்கள் ஒருபோதும் கொலை தொழிலில் ஈடுபடுவதில்லை. அவங்க ஒதுங்கிடுவாங்க. அப்ப நெருப்பு என்ற அறிவு பெற்றவர்கள், ஜீவாத்மா என்ற அறிவு பெற்றவர்கள். இப்போ இந்த நிலைமையை கடந்த பிறகு ரட்சிக்கிற ஒரு பொருள் இருக்குது, அதுக்கு வாயுன்னு பேரு, அதுக்கு பிராணன்னு பேரு. பிராணன் இல்லைன்னா உயிர் இல்லை. அப்போ மூச்சாக வருவது பிராணன். என் பிராணனை வாங்காத, என் பிராணனை வாங்காத, என் உயிரை ஏன் வாங்குற? காலையில இருந்து என் உயிரை வாங்கினுக்குது. என் உயிரை வாங்கினுக்குதுன்னா பையனை சொல்றது. என் காலையில இருந்து என் உயிரை வாங்குறான். டிவி வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, போன் வாங்கி கொடு, போன் வாங்கி கொடு, என் உயிரை வாங்குறான். அப்போ உயிரை வாங்குறதுன்னா என்ன அர்த்தம்?
பிராணனை வாங்குதல். என் மூச்சை அவன் வாங்குறான்னு அர்த்தம். அது என் கவனத்தை முழுக்க திருப்பி என்னை தொந்தரவு பண்ணினே இருக்கான். என் பிராணனை வாங்காதே, என் உயிரை வாங்காதுன்னா என் மூச்சை வாங்காதே. அப்போ நம்ம ரட்சிக்கிற பொருள் எதிரானா பிராணன், அதான் மூச்சு. நம்ம ரட்சிக்கக்கூடிய பொருள் எதிரானா பிராணன். அந்த பிராணன் நம்ம ரட்சிக்கக்கூடிய பொருள். அந்த பிராணன் எங்க இருந்துன்னா ஆகாயத்திலிருந்து வருது. அவ்வளவுதான். பஞ்சபூதம் எப்படி வந்து தெரிஞ்சுச்சா? அப்ப இந்த உடம்புக்குள்ள இவ்வளவு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அதான் சொல்றாங்க, சொல்லலும் ஆயிடும் ஆகத்து வாயுவும் சொல்லலும் ஆகும் அனல் நீர் கடினமும் சொல்லலும் ஆகும் இவை அஞ்சும் கூடிடில் சொல்லலுமாம் தூர தரிசனம் தானே. அப்ப நல்லா தெரிஞ்ச ஆன்மாவுக்கு, நல்லா தெரிஞ்ச அனுபூதி உள்ள அறிஞர்களுக்கு இதெல்லாம் பிரிச்சு பார்க்க மாட்டாங்க. உடம்ப பிரிச்சு பார்க்க மாட்டாங்க, மனசை பிரிச்சு பார்க்க மாட்டாங்க, உயிரை பிரிச்சு பார்க்க மாட்டாங்க, நெருப்பை பிரிச்சு பார்க்க மாட்டாங்க, வாயுவை பிரிச்சு பார்க்க மாட்டாங்க, ஆகாயத்தையும் பிரிச்சு பார்க்க மாட்டாங்க. அஞ்சு ஒண்ணுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இந்த அஞ்சும் ஒண்ணுன்னு ஃபீல் பண்றதுக்கு பக்குவம் வேணும். பக்குவப்பட்டாதான் இது அஞ்சுன்னு தெரிஞ்சுக்க முடியும். சொல்லலும் ஆகும் இவை அஞ்சும் கூடிடுது. இது அஞ்சும் கூடினா தான் நம்ம நடமாட முடியும். இது அஞ்சுத்துல எதனா ஒண்ணு பிரிஞ்சுனா கூட வண்டி ஓடாது. உதாரணத்துக்கு ஆகாயம் நான் கிளம்புறேன்னு சொன்னா ஒட்டுமொத்த சதாசிவமே போயிடும். அவ்வளவுதான், சேர்ந்து போச்சு. ஆகாயம் போச்சுன்னா காத்து போயிடும், பிராணன் போயிடும். பிராணன் போயிடுச்சுன்னா பாடி, ஜீவாத்மா வேலை செய்யாது, நெருப்பு வேலை செய்யாது. நெருப்பு போயிடுச்சுன்னா உயிரே போயிடுச்சு. அதுக்கப்புறம் மனசுக்கு வேலை கிடையாது. ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான் மனசு, நீர். அப்புறம் நீருக்கு வேலை கிடையாது. நீர் போச்சுன்னா மண்ணும் போயிடும். நீருன்றது ரத்தமா கூட வச்சுங்க, அவ்வளவுதான். அப்படி பார்க்கணும். சிவபெருமானுடைய பத்தினி ரத்தம், பராசக்தி. சக்தி இல்லையே சிவம் இல்லை. பெருமாள் எம்பெருமானுடைய ஒரு சக்தி, அவ்வளவு. அருள் சக்தியில காளி, பராசக்தி, பெருமாள் மூணும் சாமியோட சக்தி, துணை சக்தி. அப்ப அது எழுந்த பிறகு மண்ணுக்கு வேலை கிடையாது. ஜடம் ஜடம் தானே. அப்ப ஒண்ணு போயிருச்சுனாலும் எல்லாம் போன. அப்ப பஞ்சபூதம் கலந்துருக்குதா இல்லையா? ஆனா தனித்தனியா பார்க்க முடியாது. எல்லாத்தையும் ஒன்னா தான் பார்க்க முடியும். பஞ்சலோகத்தை உருக்கணும்னா தனித்தனியா எடுக்க முடியாது. எல்லாம் மிங்கிள் ஆயிடுச்சு இல்ல? அது போலதான். அது போலதான் நாம எல்லாம் ஒரு பஞ்சபூதங்களுடைய கலந்த சொரூபம். ஆனா தனித்தனியா எடுக்க முடியாது. ஒரு தொடர் நிகழ்வு, அவ்வளவுதான். ஆகாயத்திலிருந்து காற்று, காற்றிலிருந்து நெருப்பு, நெருப்பிலிருந்து நீரு, நீரிலிருந்து மண்ணு. இதனுடைய இயல்புகள்லாம் சொல்லிட்டேன். மண்ணு உடம்பாலானது, மனம் நீராலானது, உயிர் நெருப்பாலானது, மூச்சு பிராணனாலானது, பிராணன் ஆகாயத்தால் ஆனது. இதோட என்ன விளக்கம் வேணும்? பஞ்சபூதமும் ஒடுங்கிடுச்சு. இந்த அஞ்சையும் தனித்தனியா பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. கண்ணால மண்ணை மட்டும்தான் பார்க்க முடியும். அப்ப நல்லா தெரிஞ்ச சித்தாந்தம் தெரிஞ்சவங்க, சைவ சித்தாந்தம் தெரிஞ்சவங்க இந்த பூதங்களை நல்லா வரையறுக்க முடியும். இந்த உடம்பு பத்தின தகவல்கள், உடம்பு படிக்கிறது, அப்புறம் மனசை படிக்கிறது, அப்புறம் உயிரை படிக்கிறது, அதுக்கப்புறம் பிராணனை படிக்கிறது, அப்புறம் ஆகாயத்தை படிக்கிறது. இதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம் சுருக்கமா முடிஞ்சு வச்சு பாருங்க. ஆன்மீகன்றது சாதாரண மனுஷன் உடம்பே பிரதானம், கொஞ்சம் படிச்சவனுக்கு மனசே பிரதானம், அதை விட பக்குவப்பட்டவனுக்கு உயிரே பிரதானம், அதை விட பக்குவப்பட்டவனுக்கு மூச்சே பிரதானம், அதோட பக்குவப்பட்டவனுக்கு பூர்வ மத்தியமான ஆகாயமே பிரதானம். எவ்வளவு ரகசியம் இல்ல? ரகசியத்தை உடைச்சு விட்டோம் இன்னைக்கு நம்ம. பஞ்சபூதங்களும் முகவடிவாக
சொல்லலுமாகிடும் மகத்து வாயுவும் சொல்லலுமாகும் அனல் நீர் கடினமும் சொல்லலுமாகும் இவை அஞ்சும் கூறில் சொல்லலுமாம் தூர தரிசனம் தானே. நல்லா தெரியும் உங்களுக்கு, இதெல்லாம் ஒண்ணுன்னு நல்லா தெரியும். ஆமா, இது எப்படி தூரம் வந்து தரிசனம் பண்ணலாம், அதான் சொல்லுது. அப்போ இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ரகசியத்தை இனி உடம்பாலையும் மனசாலையும் உயிராலையும் காற்றாலையும் ஆகாயமா இருக்கிற இந்த உண்மையை நம்ம உணர்ந்து இந்த உடம்பை மதிக்க பழகணும். இதெல்லாம் எந்தெந்த போதத்துல எப்படி எப்படி வேலை செய்யுதுன்னு படிப்படியா தெரிஞ்சு தவத்துல உட்காந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் சொன்னேன், விளக்கை ஏற்றி மூடி வைத்தால் எரியாது இல்லவா? அப்ப எரியறதுக்கு ஒரு பொருள் வேணும்ல, அதான் ஆகாயம், காற்று. காற்று இல்லாம எரியாது. அதுக்கு ஒரு இடம் கொடுக்கறது ஆகாயம். இந்த பிரபஞ்சத்துல எல்லா இடத்தையும் கொடுத்து வச்சுக்கிறது என்னது? ஆகாயம் தானே. இந்த பிரபஞ்சத்துல எல்லாத்தையும் உள்ள அடக்கி வச்சிருக்கா இல்லையா? எல்லாவற்றையும் தன் அகத்தை வைத்திருப்பதனால் அது ஆகாயம். ஆகாயத்துக்குள்ள ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, நிறைய ஸ்பேஸ் இருக்கு. பூமி குடும்பம், பிறகு சூரிய குடும்பம், 9 கோள்கள், அதுக்கப்புறம் பால்வெளி மண்டலம், கேலக்சி, யூனிவர்ஸ், இப்படியே விரிஞ்சுக்கிட்டே போகுது. எல்லையே இல்லை. எல்லை இல்லாதனாலதான் இறைவன் பேர். அது இறைவன் எல்லையற்றவன், நிகரற்றவன். இதான் செய்தி. இதுக்கப்புறம் பஞ்சபூதத்தை தனியா தேடக்கூடாது. பஞ்சபூதத்தை தனியா தேடக்கூடாது. பாப்பா பஞ்சபூதம் அப்படின்னு நம்ம எல்லாருமே பஞ்சபூதம் தான். பாப்பா மாத்திருபூதம். பஞ்சபூதமும் எங்க இருக்குன்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. அது எப்படி அணுகணும்ன்ற தனித்தனியால காட்டிலாம் காமிக்க முடியாது. கையை ரெண்டும் சூடு வரைக்கும் தேய்ச்சினா சூடு உற்பத்தி ஆகும். சூடு எங்கிருந்து உற்பத்தி ஆகுது? கேள்வி வருதா இல்லையா? உயிர் இருக்கிற உடம்பு தான் சூடு உற்பத்தி ஆகும். பிணத்துக்கு தேய்ச்சா வருமா? வராது. செத்தவங்க கையில வெத்தலை பாக்கு கொடுக்குற மாதிரி தான். அப்ப செத்தவங்க கையில வெத்தலை பாக்கு கொடுக்கணும்னா அவனுக்கு உடம்புல என்ன இருக்கணும்? நெருப்புன்னு ஒண்ணு இருக்கணும். அதான் உயிர்னு ஒண்ணு இருக்கணும். இப்ப பஞ்சபூதங்கள்ல நெருப்புன்னு ஒண்ணு இல்லைன்னா உயிர் இருக்காது. இப்ப சொல்லுங்க, இனி யாரை பார்த்தாலும் பஞ்சபூதமா பார்ப்பீங்க. இனி எந்த மனுஷியும் எந்த ஆம்பளை பார்த்தாலும் எந்த உயிரை பார்த்தாலும் முதல்ல பூதம் மண்ணுன்ற பூதத்தை பார்ப்பீங்க. ஓஹோ, மண்ணு இந்த வடிவம் எடுத்திருக்குதா? அதான் சொன்னேன், நீயும் பொம்மை நானும் பொம்மை, நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை. அந்த நூல் வச்சு பொம்மையை அசைப்பாங்கல்ல ஒரு கூத்துல, பொம்மல ஆட்டத்துல ஆடுவாங்க. அங்க மேல இருந்து நூலை பிடிச்சி யாரோ இழுப்பாங்கல்ல, அது மாதிரிதான் வாழ்க்கை. அந்த நூல் தான் காத்து. அந்த பொம்மலாட்ட வித்தையில வந்து நூலை பிடிச்சி அந்த பொம்மையை ஆட்டுவாங்கல்ல, பின்னாடி இருந்து நூலை அசைப்பாங்க. அந்த நூல் தான் காத்து. ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, பாட்டு வித்தால் யார் ஒருவர் பாடாதாரே, அடக்கு வித்தால் யார் ஒருவர் அடங்காதாரே. அப்போ சாவி மேல இருக்குது. ஆட்டுக்கு வாழை அளந்து வச்ச மாதிரி நமக்கும் அளந்து தான் வச்சிருக்காரு சாமி. ஆட்டுக்கு வாழை அளந்து வச்ச மாதிரி நமக்கும் சாமி அளந்து தான் வச்சிருக்கிறாரு. இந்த உண்மையை புரிஞ்சு பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புக்குள்ள எங்க இருக்கிற ரகசியத்தை, அப்போ இதை கொண்டு போய் ஒட்டு மொத்தமா உருவ நடுவுல ஒடுக்கிற ஒரு கலையை கத்துக்கினீங்கன்னா அதான் கேசரி யோகம். இந்த 5த்தையும் எங்க தரிசனம் பண்ணணும்? மண்ணை கொண்டாந்து முதல்ல மண்ணை சரி பண்ணணும். கையடங்கி காலடங்கி உட்காரணும். மண்ணுன்ற போது எப்படி சரி பண்ணணும்? அகல சரி பண்ணணும். சரியா? அகல தொடச்சி சுத்தம் பண்ணணும். நீங்க பேதிக்கு சாப்பிடுவீங்களோ என்ன, உடம்பு சுத்தம் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். உடல் சுத்தம் தான் அகல சுத்தம் பண்றது. அப்ப மண்ணுன்ற போதுன்றத உடம்ப முதல்ல ஆச்சாரமா படுத்துறோம். ஆச்சாரம்னா என்ன? சுத்தப்படுத்துறோம், குளிச்சிடுறோம். உடல் சுத்தம், குடல் சுத்தம். குடலையும் சுத்தம் பண்ணணும். பேதிக்கு சாப்பிட்டு குடலை சுத்தம் பண்ணிடணும். உடம்ப சுத்தம் பண்றதுக்கு சோப்பு, உடலை சுத்தம் பண்றதுக்கு பேதிக்கு சாப்பிடணும். அப்ப பேதிக்கு சாப்பிட்டோம்னா உடல்ல இருக்க அழுக்கெல்லாம் போயிடும். அப்ப குடல் சுத்தம், உடல் சுத்தம். யாரோ ஒருத்தர் குடலை சுத்தமா வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு உடம்பு நல்லா பளிச்சுன்னு இருக்கும், கண்ணு எல்லாம் பிரைட்டா இருக்கும்.
நாள்பட்ட மலமோ நாள்பட்ட விஷயங்கள்லாம் சேர்ந்து இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வாயு தொந்தரவு, கண்டக்கால் வலி, மூட்டு வலி, கால் வலி இதெல்லாம் என்னன்னா குடல் பண்ற வேலை தான். அப்ப நாட்டு மருந்து கடையில முதல்ல என்ன தருவாங்கன்னா பேதி கொடுப்பாங்க. முதல்ல நாள்பட்ட கழிவு முதல்ல வெளியே போயிடணும். அதுதான் வாயு பிரச்சனை. அப்போ உடல் சுத்தம், மன சுத்தம். முதல்ல உடல் சுத்தம். உடல் சுத்தத்துக்கு முன்னாடி குடல் சுத்தம். குடல் சுத்தத்துக்கு அப்புறம் உடல் சுத்தம். அப்ப பாத்திரத்தை ரெடி பண்ணிட்டீங்க. அப்ப மண்ணுன்ற போதும் ரெடி ஆயிடுச்சு. எதுக்கு? தவத்துக்கு. அப்ப கை அடங்கி கால் அடங்கி உட்காடுறீங்க. அப்போ உடல் சுத்தமாயிடுச்சு, குடல் சுத்தமாயிடுச்சு, பாத்திரம் சுத்தமாயிடுச்சு. இப்ப மனன்ற நெய்யை ஊத்துறீங்க. நீர் திரவம் தானே. இப்ப மன சுத்தம் பண்ணணும். நெய் சுத்தம் பண்ணணும். நெய் எப்படி சுத்தம் பண்றது? பால் போல மனசு, அதுக்கப்புறம் தயிர் போல மனசு, அதுக்கப்புறம் வெண்ணெயை போல மனசு, மோரை போல மனசு, அதுக்கப்புறம் வெண்ணெயை போல மனசு, அதுக்கப்புறம் உருக்குனா நெய். இப்படி பக்குவப்பட்ட நெய்யை கொண்டாந்து அகல்ல ஊத்தணும். இந்த மனம் பக்குவப்படுறது. உடம்பு பக்குவப்படுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அதான் மண்ணு. அதுக்கப்புறம் இந்த மனம் பால், தயிர், மோர், நெய், அப்புறம் வெண்ணெயா மாறி நெய்யா மாறுறதுக்கு பல காலம் ஆகும். அப்புறம் மனம் பக்குவப்படணும். அப்புறம் அகல் ரெடி ஆயிடுச்சு, நெய் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் முதுகுலம்ன்ற திரியை போடணும். ஆமா. அதனுடைய முனை புருவ நடுவுல ஏத்தணும். அப்போ உடம்புன்ற அகல்ல மனன்ற நெய்யை ஊத்தி முதுகெலும்புன்ற திரிய நிக்க வச்சு புருவ நடுவுல ஒரு தீபத்தை ஏத்துறீங்களா? அதான் பஞ்சபூதத்துல உயிர் பூதம். இது ஏற்கனவே எரிஞ்சுன்னு தான் இருக்குது. இல்லைன்னா நீங்களும் உயிரோட இருக்க முடியாது இல்ல. அப்ப பஞ்சபூதத்துல உடம்புன்ற மண்ணு, மனம்ன்ற நெருப்பு, மனம்ன்ற நெய், அப்புறம் முதுகெலும்புன்ற திரிய வச்சு உயிர்ன்ற ஒரு திரி எரிஞ்சிருந்த உயிர்ன்ற ஒரு நெருப்பு எரிஞ்சுன்னு தான் இருக்குது. அந்த உயிர்ன்ற நெருப்பு நெஞ்சு குழியில எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அதை கொண்டு புருவ நடுவில் நிறுத்துறது தான் பாக்கியம், புண்ணியம். ஜீவாத்மாவை கொண்டு பரமாத்மாவோட சேர்க்கறதுக்கு பேர் தான் சிவோகம்னு பேரு. அப்ப கழுத்து கீழே ஜீவாத்மாவுடைய ஒர்க்கு அதை புருவ நடுவில் கொண்டு சேர்த்ததுமா ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ரெண்டு பேரும் ஐக்கியமாகும். யோகம்னு இதுக்கு பேர். சிவோகம். ஜீவன் சிவனாதல், சிவன் சிவமாதல். ஆமா. இதுதான் வைணவம் பிரிச்சு வச்சிருச்சு. ஜீவாத்மா பரமாத்மா, ஜீவாத்மா பரமாத்மான்னு. சாமிதான் இகபர சௌபாக்கியாய நமக அப்படின்றாங்கல்ல. இகத்துக்கும் அவன் தான் கடவுள், பரத்துக்கும் அவன் தான் கடவுள். அவன் பரமேஸ்வரன், பரம ஈஸ்வரன். கீழே இறங்கி வந்தாலும் அவன் ஜீவாத்மா. அப்போ இந்த உடம்புன்ற மண்ணு, மண்ணுன்ற நீர், அதாவது நெய், அப்புறம் உயிர்ன்ற நெருப்பு, அப்புறம் பிராணன்ற ஒரு மூச்சு, சதாசிவம் என்ற கபாலம், சகசிராரம், புருவ நடு. இந்த பஞ்சபூதத்தை யார் ஒருத்தர் கரெக்டா கொண்டு புருவ நடுவில் நிறுத்துறாங்களோ அவங்க கேசரி யோகத்தை அடைவார்கள் என்பதுதான் அந்த பாட்டினுடைய சத்தியம், உண்மை. மாட விளக்க பார்க்கணும். அந்த விளக்கு அண்ணாமலையார் தீபத்தை பார்க்கணும். அப்ப பஞ்சபூதங்கள் அண்ணாமலையார் எங்க இருக்கிறாருன்னா புருவ நடுவில் இருக்கிறாரு. அந்த தீபத்தை உத்து கவனிக்கணும். ஏற்கனவே எரிஞ்சுட்டு தான் இருக்குது. ஏற்கனவே எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. கவனிப்பாரற்று இருக்கிறது. அப்போ உடல் சுத்தம், குடல் சுத்தம், மன சுத்தம், உயிர் சுத்தம், வாயு சுத்தம், அதுக்கப்புறம் ஆகாயத்தை போய் பார்க்கிறோம். அவ்வளவுதான். அதான் கைலாசம். உன் கையில், உன் வாழ்க்கை உன் கையில். கையில் இருக்குது கைலாயம். லயம் கையில தான் இருக்குது. ரெண்டு கையும் ஒன்னா சேர்த்தோம்னா லயம் ஏற்படும். ஒரு காந்தகம். அப்போ உன் கையில் உன் வாழ்க்கை. கையில் இருக்குது கைலாயம். உன் கையில் இருக்குது கபாலம். இந்த கபாலத்தில் இருக்கிறார் கபாலீஸ்வரர். அண்ணாமலையார் எங்க இருக்கிறாரு? வலது கண்ணுக்கும் இடது கண்ணுக்கும் நடுவுல ஒரு நடுவில் இருக்கிறாரு. அப்ப கையடங்கி காலடங்கி மனம் ஒடுங்கி உயிர் ஒடுங்கி யார் ஒருத்தர் தரிசனம் செய்யறாங்களோ அவங்களுக்கு கேசரி யோகம் கிட்டும், சக்தி யோகம் கிட்டும். அதுக்கு தனியா உட்கார்ந்தா முடியாது. அதான் கூட்டு பிரார்த்தனை முக்கியம்.
எல்லாத்துக்கும் துணை தேடுறோம்ல, கோயிலுக்கு போறதுக்கு துணை, ஷாப்பிங் போறதுக்கு துணை, அதுக்கு துணை, இதுக்கு துணை. ஏன் ஜெபத்துக்கு ஒரு துணை தேடுங்க. வாங்கக்கா ஒரு 20 நிமிஷம் உட்காரலாம். 2 பேரும் சேர்ந்து உட்காரலாம். விளக்கு போட்டு உட்காரலாம் வாங்க. குரு நடுவுல உட்காரலாம் வாங்க. வடக்கு நோக்கி உட்காந்துக்குங்க. ஃபோன் பண்ணிட்டு ஃபோன் ஆன் பண்ணிட்டு 2 பேரும் உட்காந்துக்குங்க. 2 பேரும் சேர்ந்து கெட்டும் போலாம். ஊர்க்கதை பேசி. 2 பேரும் சேர்ந்து சாமி தரிசனமும் செய்யலாம். கலகம் பண்ணி ஊரார் கதை பேசி அவன் முதுகுல எப்படி இருக்குது, அவன் பாத்தியா எங்க போனா தெரியுமா? இவன் யார் கூட பேசிருக்காங்க தெரியுமா? இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, அவங்க 2 பேரும். இதுதான் கலக்கம். இது நரகத்துல கொண்டு போய் விட்டுரும். அதை விட்டு 2 பேரும் சேர்ந்து தமிழலாமா? படுக்க நோக்கி உட்காந்துலாமா? ஒரு விளக்கு தீபம் ஒன்று போட்டுலாமா? அக்கா இங்க உட்காருங்க, நான் உட்கார்றேன். அக்கா 20 நிமிஷம் உட்காரலாங்க இன்னைக்கு, வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து போன் ஆன் பண்ணி வச்சுட்டு 2 பேரும் ஆன்லைன்ல கால் பண்ணி வச்சுட்டு, அக்கா நீ சொல்லுக்கா, ஆத்ம வணக்கம் சொல்லு, போடி இருக்கோன்னு பாடுக்கா, எல்லாம் பூர்வ மதியத்தை பாடி கணபதியை கும்பிட்டு சைலண்டா உட்காரலாங்க, இதில் மூச்சை மட்டும் கவனிப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மூச்சை கவனிச்சு ஒரு 20 நிமிஷம் ஃபோன் கால்லையே போயிட்ட பிறகு 25வது நிமிஷம் அக்கா முடிச்சுக்கலாங்கன்னு சொல்லி திருப்பியும் வாழ்த்து பாடி அந்த தவத்தை முடிக்கிற ஒரு பெரிய கலை இருக்குதே, அற்புதமான கலை. உங்க வாழ்க்கையில உன்னதமான நேரம் அதுதான். இப்படி போன்ல தான் பண்ணணும். அப்ப கூட்டா பண்ணணும்னா எது வரைக்கும் பண்ணணும்? உட்காந்து பழகுனதுனே கூட்டா பண்ணலாம். உங்களுக்கு கண்ணு ரெண்டும் கூடிடுச்சு, தைரியம் வந்துருச்சு, தெம்பு வந்துருச்சு, திறன் வந்துருச்சுன்னா நீங்க தீபம் போட்டு ஆட்டோமேட்டிக்கா உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க உள்ள பாத்துக்கலாம். ஆரம்ப கட்டத்துல கூட்டு பிரார்த்தனை அவசியம். 2 பேரும் சேர்ந்து உட்காரலாம், 3 பேர் சேர்ந்து உட்காரலாம். விளக்கு பூஜை பண்ற மாதிரி எல்லாரும் உட்காந்துக்கலாம். ஒரு தீபம் ஒன்று போட்டு வாங்க உட்காரலாம், 20 நிமிஷம் உட்காரலாம், ஐயா சொன்னாங்களே உட்காரலாம் அப்படின்னு ஆடாம அசையாம உட்காந்து பழக்கப்படுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தனியா உட்காந்துக்கலாம். அப்ப கேசரி யோகம் நமக்கு கிட்டும், சக்தி ஒருநிலைப்படும். தனியா உட்காந்தா மனம் சோர்வடையும், போர் அடிக்கும். அப்படின்றதுக்காக தான் கூட்டு பிரார்த்தனை முதல்ல வைக்கும். அப்ப கூட்டு பிரார்த்தனை தனியா போயிடலாம். நீங்க எப்போ உங்களுக்கு கூடிடுச்சோ, எப்போ 25 நிமிஷம் உங்களுக்கு அசால்ட்டா போயிடும், 1 மணி நேரம் அப்படியே அசால்ட்டா பார்க்க முடியாத அளவுக்கு வந்துட்டீங்கன்னா, சாமியோட திருவடியை பார்க்கறதுக்கு உங்களுக்கு மனசு வந்துச்சுன்னா பெரிய ஆள் நீங்க, அவ்வளவுதான். அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி இதுகாரம் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி இந்த பஞ்சபூதங்களை எப்படி தரிசனம் பண்ற ரகசியத்தை சொல்லியிருக்கிறோம். அந்த பாட்டு ஒரு முறை படிச்சிருக்கேன். சொல்லலுமாயிடும் மாகத்து வாயுவோ சொல்லலுமாகும் அனல் நீர் கடினமோ சொல்லலுமாகும் இவை அஞ்சும் கூடிடில் சொல்லலுமாம் தூர தரிசனம் தானே. இப்ப பஞ்சபூதங்களை எப்படி தரிசனம் பண்ணு சொல்லிட்டேன். அழகா பொருள் நடுவுல இது 5த்தையும் கடந்து போய் பார்க்கணும். சரியா? உடம்ப கடந்து, மனசை கடந்து, உயிரை கடந்து, வாயு கடந்து, ஆகாயத்தை கடந்து இருக்கின்ற பெரு அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு சொல்லக்கூடிய அந்த சிவானந்த பரமஹம்சமா இருக்கக்கூடிய அந்த இடத்த புருவ நடுவுல பார்த்து நீங்க எல்லாம் ஆனந்தமா மாறணும், சிவானந்தம் பெறணும்னு ஒரு பெரிய நாம எல்லாரும் அதை பெற்று அனுபூதி அடையணும். நான் மட்டும் ஒழுக்கமான, நானும் சக மாணவன் தான், சக உயிர் தான். அப்போ அந்த இடத்துல லயிச்சு இருக்கக்கூடிய கலையை கூடுமானவர்லாம் எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை மாதிரி வச்சு களவுபடாத காலங்கள் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் வாங்க உட்காரலாம். ஒரு விளக்கு ஒன்று போட்டு ஆடாம அசையாம உட்காரலாம் வாங்க அப்படின்னு உட்காந்து எப்போ பழக்கப்படுத்துறீங்களோ அப்போதான் நீங்க திடகாத்திரமான மனசை பெற முடியும், நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தை பெற முடியும். எப்போ பொருளோடு பார்க்க ஆரம்பிச்சீங்களோ அப்பயும் உங்களுக்கு நோய் வராது, ஒருபோதும் உங்களுக்கு நோய் வராது. பழைய வினைகளை எல்லாத்தையும் எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஒரு பாவம் வந்தால் பாவநாசம் செய்யக்கூடிய ஒரு இடம் இருக்குன்னா அது அந்த இடம் தான். குருநாதருடைய பெருங்கருணையினால அந்த தவத்தை நீங்க பண்ணுங்க. வாழ்க்கையில உங்களுக்கு யார் அந்த இடத்த சுட்டி காமிச்சாங்களோ அந்த இடத்த நினைச்சு உட்காந்து எரிச்சிருங்க. நிம்மதி கிடைக்கும், ஒரு விடுதலை கிடைக்கும், உடம்புல இருந்து விடுதலை கிடைக்கும், மனசுல இருந்து விடுதலை கிடைக்கும், உயிர்ல இருந்து விடுதலை கிடைக்கும். எல்லா விடுதலையும் கிடைச்சு ஆத்மானந்தம் பெற்று அனுபூதி பெறலாம்னு சொல்லி பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும்,
எனின் நல்லகதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை. கண்ணின் நல்லதரும் கழுமல வல்லுநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க உக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அரங்கு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்தும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்லி மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் மாலை 6 மணிக்கு, பிறகு 8 மணிக்கு, பிறகு 9:50க்கு சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க. நற்றுணையாவது நமச்சிவாயவே.